ஹவுஸ் ஓனர் சொன்னது சரிதான் மாமா. இன்னும் பூசு வேலை கூட ஆரம்பிக்கல. இன்னைக்கே இந்த வீட்ல எப்படி குடி வர முடியும்? வா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? நம்ம இந்த வீட்ல தான் இருக்க போறோம். என்ன மாமா சொல்றீங்க? நம்ம இன்னைக்கே இந்த வீட்டுக்கு குடி வர போறோம்னு சொல்றேன். ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? இந்த வீடு உனக்கு பிடிக்கலையா? வீடு இன்னும் முழுசா கட்டி முடிக்கல. எல்லாம் அரைகுறையா இருக்கு. இது உங்களுக்கு ஏத்த இடமான்னு எனக்கு தெரியல மாமா. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சொல்றேன்னு எனக்கு புரியுது பார்வதி. இத்தனை நாள் நான் வாழ்ந்த வீட்டோட வசதிகளை கம்பேர் பண்ணும்போது இங்க எந்த வசதியுமே இல்லைன்னு நினைச்சதானே கவலைப்படுறேன். இந்த வீட்டில தான் நம்ம தங்க போறோம்னு முடிவு எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் மாமா? இந்த வீட்டோட நிலைமையும் இப்ப நம்ம இருக்கிற நிலைமையும் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒத்து போற மாதிரி இருக்கு. இந்த வீடு எப்படி கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் முழுமை அடையாம இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இன்னும் முழுமை அடையாம இருக்கு. இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை. ஆனா இனிமேல் நான் வாழப்போற இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க எனக்கு மட்டுமே சொந்தமானது. இந்த வீட்டில இருந்து ஆரம்பிக்க போற புது வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும். இதே வீட்டில் உன்னை சந்தோஷமா வாழ வச்சு காட்டணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை முழுமை அடையும். என்ன இன்னும் உன் முகம் ஒரு மாதிரியே இருக்கு? வீட்டை பத்தி நீங்க சொன்னது எல்லாம் சரிதான் மாமா. ஆனா இந்த ஹவுஸ் ஓனர் இருக்காரே, அவர் உங்களை வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறத என்னால தாங்கிக்க முடியல மாமா. அதான் இந்த வீடு வேணுமான்னு யோசிக்கிறேன். இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட எனக்கு பிடிச்சத அவர் என்கிட்ட அப்படி பேசுறது தான். என்ன மாமா சொல்றீங்க? இவ்வளோ நாளா நான் பேசி பழகினதெல்லாம் என்ன நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட தான். அவங்க எல்லாரும் எனக்கு நல்லா மரியாதை கொடுப்பாங்க. ஆனா அந்த மரியாதையில நடிப்பும் போலித்தனமும் இருந்திருக்கு. இந்த ஹவுஸ் ஓனருக்கு என்ன யாருன்னு தெரியாததால அவர்கிட்ட நடிப்பும் போலித்தனமும் இல்லை. என்கிட்ட ரொம்ப இயல்பா பேசுறாரு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. சரி மாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்கும் மாமா. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். சரி, நான் யாரு என்னன்றதெல்லாம் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிடாதானே? சரி, வா போலாம். மூணு லட்சம் 3 லட்சம் 3 லட்சம். ஐயோ, எப்படி பார்த்தாலும் அடிக்குதே. என்னங்க காஃபி? கட்டி முடிச்ச வீட்டை கூட இந்நேரம் பார்த்து முடிச்சிருக்கலாம். கட்டி முடிக்காத வீட்டை இவ்ளோ நேரமாவா பார்த்துட்டு இருப்பாங்க? ஆமாடி, அட்வான்ஸே 3 லட்சம் சொல்லியிருக்கோம். அதை கேட்டுட்டு வீட்டை பார்த்துட்டு தெரிச்சு ஓடி இருப்பானோ?
சார் அவனேதான். சார் உள்ளவா தம்பி. பாப்போம். என்ன தம்பி, வீட பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? எங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு சார். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உண்மையா தான் சொல்றீங்களா தம்பி? ஆமாங்க. ஏன் டவுட்டா கேக்குறீங்க? எங்க 2 பேருக்குமே வீடு பிடிச்சிருக்கு. ஐயோ 3 லட்சம் நிக்குதே, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கியே. சரிங்க, இதோ இருக்கு. சரி நீங்க கொடுங்க தம்பி. தேங்க்யூ. அம்மா நீ உட்காரு. உட்காருங்க. தம்பி, இதுக்கு முன்னாடி எந்த ஏரியால குடியிருந்த? அது டி நகர்ல இருந்தேன் சார். சரி. ஆமா, உன் குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேரு? நாங்க 2 பேர் மட்டும்தான் சார். 2 பேர் மட்டும்தானா? ஏன்பா, உங்க அம்மா அப்பா, இந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க எல்லாம் ஊர்ல இருக்காங்க. அப்ப சரி. ஏன்னா முதல்ல 2 பேர் தான் வருவாங்க, அப்புறம் திபுதிபுன்னு ஆளுகளை கூட்டி வந்துருவாங்க. தண்ணி செலவாகும்ல. இல்ல சார், எங்களை பார்க்க யாரும் வரமாட்டாங்க. நாங்க 2 பேர் மட்டும்தான். அப்ப சரி. வாடகை 20,000 ரூபாய், கரண்ட் பில்லு தனி, நீங்க தான் கட்டிக்கணும். அப்புறம் அட்வான்ஸ் 3 லட்சம்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுல இருந்து 1 பைசா கூட குறைக்கவே மாட்டேன். எனக்கு ஓகே சார். அப்ப எனக்கும் ஓகே. அட்வான்ஸ் கொடுத்த தேதியில இருந்து 30 நாளுக்குள்ள எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுத்துறேன். அப்புறம் நீங்க குடி வரலாம். எல்லாத்தையுமே அக்ரிமெண்ட்ல போட்டு கொடுத்துறேன். சம்மதம் தானே? நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு ஓகே சார். அதே மாதிரி நானும் ஒன்று சொல்லணும், அதுக்கு நீங்க ஓகே சொல்லணும். நீ என்ன கண்டிஷன் போட போற? ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் சார். அதுக்கு நீங்க ஓகே சொன்னா நான் இப்போ அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்றேன். என்னது இது? நீங்க சொன்ன மாதிரி 30 நாள்லாம் எங்களால வெயிட் பண்ண முடியாது. நாங்க இன்னைக்கே குடி வரணும். என்ன தம்பி சொல்ற? வீட்டை பார்த்தல்ல, எதுவுமே ரெடி பண்ணாம இன்னைக்கே எப்படி குடி வர முடியும்? சார், அது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்க அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு நாங்க இன்னைக்கே குடி வரதுக்கு பெர்மிஷன் தரணும். ஐயய்யய்ய, என்ன தம்பி இது? என்னங்க, நீங்க அப்படி கொஞ்சம் வாங்க. வாங்க. பொண்டாட்டி கூப்பிடுறா, இருங்க வந்துடுறேன். என்னடி? அவங்க 2 பேரையும் பார்த்தா நம்மள மாதிரி காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்த மாதிரி தெரியுது. எப்படி சொல்ற? நீங்க அவங்கள பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் விசாரிக்கும் போது அவங்க 2 பேர் முகத்தையும் நான் கவனிச்சேனே. நம்ம ஊரை விட்டு ஓடி வந்து தங்கறதுக்கு வீடு தேடி அலையும் போது அப்ப நம்ம தவிச்ச தவிப்பு இருக்கே, அந்த தவிப்ப அப்படியே அவங்க முகத்துல பாத்தங்க. பிளாஷ்பேக் எல்லாம் போதும். இப்ப லைவ்ல நான் என்ன பண்ணோம் அத மட்டும் சொல்லு. வீடு தேடினப்போ நாம பட்ட கஷ்டம் அவங்க பட வேண்டாங்க. அந்த தம்பி சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டே சம்மதம்னு போய் சொல்லிடுங்க. நீயே ஓகே பண்ண பிறகு நான் ரிஜெக்ட் பண்ண முடியுமா? ஓகே தம்பி. அப்பா தம்பி, உங்க 2 பேரையும் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே வீட்டை கொடுத்துருங்கன்னு உத்தரவே போட்டா. இன்னைக்கே நீங்க குடி வந்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போதைக்கு நீ என்ன ரெடி பண்ணுமா அதை பண்ணிக்க தம்பி. சரிங்க சார். நீங்க உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் அட்வான்ஸ் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது ரெடியா இருக்கேன். கேபி என்னதான் தயாரா வச்சிருக்கேன். இந்த 2வது அக்கௌண்ட்ல பண்ணு. அது மட்டும் தான் என் பொண்டாட்டி தெரியாம வச்சிருக்கேன். சார், 2 lakhs ஒரு அக்கௌண்ட்ல இருந்தோம், இன்னும் 1 லட்சம் இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பிச்சிடுறேன் சார். அதனால என்ன தம்பி, காக்கா உட்காந்த என்ன, அணில் உட்காந்த என்ன, 3 லட்சம் வந்துருச்சுல, அதுவே போதும். இரு வந்துருச்சான்னு பாக்குறேன். ஐயோ இன்னும் வரலையே. ரெண்டு வந்துருச்சு.
இதாங்க சார், அமுச்சிட்டேன். ஐயோ, இன்னும் 1 லட்சம் வரலையே. வந்துருச்சு, 3 லட்சமும் வந்துருச்சு. ஜானு தயாரா தான் வந்திருக்கியா? காப்பியை சாப்பிடுங்க தம்பி. தேங்க்ஸ் மாமா. ஓகே. உங்க கோவம் நியாயம்தான். அதுல இருக்க நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட நியாயத்தையும் நீங்க சீக்கிரமாவே புரிஞ்சுப்பீங்க. அந்த நாள் கண்டிப்பா வருமா? வீட்டை விட்டு போன மகனை நினைச்சு அகிலா ஃபீல் பண்றாளோ? ஆதியை நினைச்சு இவ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு நல்லது இல்லையே. இந்த வீட்டை விட்டு போறேம்மா. என்ன சம்பந்திங்க 2 பேரும் ஒண்ணா வந்து நிக்கிறாங்க? ஒருவேளை ஆதி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சோ? மாமா, என்னாச்சு மாமா? ஆதி எங்க இருக்கா, எங்க போனா? ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? சுந்தரம், என்னாச்சு? ஆதி எங்க இருக்காங்கிற விஷயம் ஏதாவது தெரிஞ்சுதா? நீங்களாவது சொல்லுங்க. கிடைச்சதுங்கம்மா. ஆதி எங்க இருக்கான்னு எக்ஸாக்டா எதுவும் தெரியல. ஆனா ஆதியையும் பார்வதியையும் பல்லாவரம் பக்கமா பார்த்ததா ஆதியோட ஃப்ரெண்டு ரகு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. ஆதி இனிமே வரவே மாட்டான். என்னை யாரும் பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு ஏதோ ஒரு நல்லது பண்றதா நினைச்சு இப்போ என்ன குற்றவாளி ஆக்கிட்டு அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டான். இல்ல கிலா, அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர் என்னதான் ஊட்டி கொடைக்கானல்னு போக சொன்னாங்க. ஆனா நான் வீட்டை விட்டு போக கூடாதுன்னு ஆதி போயிட்டான். இந்த வீட்ல நடந்த எவ்வளவோ விஷயங்களை அவனுக்காக மட்டும்தான் நான் பொறுத்துக்கிட்டு போனேன். இப்போ அவனே இந்த வீட்ல இல்ல. அவன் இல்லாத இந்த வீட்ல எனக்கு என்ன வேலை? நானும் இந்த வீட்டை விட்டு போறேன். வீட்டை விட்டு போறியா? ஐயோ, இவ வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகுறது? அதெல்லாம் போக கூடாதே. எதையாவது சொல்லி நிறுத்தி வச்சே ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் என் பேச்ச கேளு. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எல்லாம் உங்களால வந்ததுதான். ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்கிட்ட உண்மையா இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீட்ல இந்த நிலைமையே உருவாயிருக்காது. ஆமா கிலா, எல்லாம் என்னாலதான். அதுக்காக நான் உன்கிட்ட பலமுறை மன்னிப்பு கேட்டுட்டேன். இந்த அகிலாண்டேஸ்வரி ஒரு தப்ப மன்னிச்சு விட்டுருவா. ஆனா துரோகத்தை ஒரு நாளும் மன்னிக்கவும் மாட்டா, மறக்கவும் மாட்டா. மன்னிக்கவே கூடாது. அகிலா ப்ளீஸ் அகிலா. அகிலா ப்ளீஸ் அகிலா. அகிலா சொல்றா. வழி விடு வனஜா, தடுத்து நிறுத்தாத. அக்கா, உங்க வேதனை வலி இதெல்லாம் எனக்கு புரியுதுக்கா. ஆனா இந்த வீட்டோட நிலைமையும் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த வீட்ல எல்லாமே நீங்க தானேக்கா. நீங்களே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அப்புறம் இந்த வீட்டோட நிலைமை என்னக்கா ஆகுறது? கோவில்ல சாமி இருந்ததானக்கா கோவிலுக்கே மரியாதை.
கோவிலை விட்டு சாமி வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு என்னக்கா மரியாதை இருக்கு? என் புருஷன் பிள்ளைங்க யாருமே இந்த வீட்டுல இல்லாதப்ப கூட உங்களுக்காக தானக்கா நான் இங்கேயே இருக்கேன். இப்ப நீங்களே இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு என்னக்கா வேலை? நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஏக்கா, எங்களுக்கு எங்களை பாத்துக்க தெரியும். எங்களை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு ஆதி தகவல் சொல்லி அனுப்பியிருக்கானே. அப்ப அவன் மனசுல என்னக்கா நினைச்சிட்டு இருக்கான்? இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? அவன் இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதனால அவனை நீங்க மன்னிச்சு தேடி ஓடி போய் கூட்டிட்டு வந்து ஏத்துப்பீங்க அப்படிங்கிற திமிர்ல தானக்கா அப்படி பேசியிருக்கான். ஐயோ, ஆதிக்கு திமிருன்னு சொல்லிட்டுமா? சமாளிச்சுட்டு அதுக்கு இல்லக்கா, இப்ப நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா ஆதி நினைச்சது சரின்னு ஆயிடாதாக்கா. அதனாலதான்க்கா நீங்க இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். அக்கா, யாரு உங்களுக்கு துரோகம் பண்ணாலும், யாரு உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்க்கா. எனக்கு உங்க மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் தான் முக்கியம். நீங்களே யோசிச்சு பாருங்கக்கா. அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே ஆதி கடவுள் கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம். அக்கா, அந்த ஆதி கடவுள் தெய்வம் நீங்களே இந்த வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா அந்த பரம்பரை அந்தஸ்து கௌரவம் காத்துல பறந்த மாதிரி ஆயிடும்க்கா. நீங்க எங்கேயும் போக கூடாதுக்கா. என்ன ஆனாலும் நீங்க இந்த வீட்ல தான் இருக்கணும். அக்கா, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அக்கா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்ப மனசளவுலயும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ்க்கா. அக்காவை எப்படி சம்மதிக்க வச்சேன் பாத்தீங்களா மாமா? மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி ஏன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பொட்டி பாம்பா அடங்கி இப்படி அக்கா அமைதியா போனாங்க பாத்தீங்களா? வனஜாவோட குரல் தான் இனிமே ஓங்கி ஒலிக்கும். நான் வச்சதான் மாமா இந்த வீட்ல சட்டம். இதெல்லாம் சும்மா ஆரம்பம் தான் மாமா. இனிமே தானே வனஜாவோட. சரி மாமா, வனஜாவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. ஹலோ சார், நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துடுச்சு. நீங்கள் மிஸ்டர் ஆதி சார் தானே? ஆமாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் சொன்ன அட்ரஸுக்கு பக்கத்தில் தான் சார் நின்றுட்டு இருக்கேன். சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே சார். யாரு மாமா ஃபோன்ல? ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீர் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்.